அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னா திருமணம் இது ரிலேட்டடான ஒரு வீடியோ. நம்ம திருமணம் ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். சரிங்களா? நம்ம சேனல்ல நீங்க மற்ற வீடியோஸ் எதுவுமே பார்க்க தேவையில்ல. திருமணம் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, அல்லது சனி செவ்வாய் அப்படிங்கிற காம்பினேஷன்ஸ்ல ஒரு பிளேலிஸ்ட், அதாவது தாரதோஷம் ரிலேட்டடான பிளேலிஸ்ட். இது இந்த ரெண்டு வீடியோஸ் பார்த்தீங்கனாலே திருமணத்துல எதனாலலாம் திருமணம் தடையாகுது, திருமணம் விஷயத்துல. சரிங்களா? அப்படி திருமணத்தை தடை செய்யக்கூடிய கிரக அமைப்புகள், கிரக சேர்க்கைகள்லாம் எது எது அப்படிங்கிறதும் தெரியும். சரிங்களா? அதை தாண்டி விதி விலக்காக இந்த மாதிரி பாவ கிரகங்கள் தோஷத்தையே தடுக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். ஜோசியத்தை ராகு கேதுக்கள், செவ்வாய், சனி இதெல்லாம் தோஷத்தை ஏற்படுத்துது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். சில நேரங்கள்ல இந்த ராகுவோ கேதுவோ அந்த தார தோஷத்தையே தடுக்கக்கூடிய வலிமையும் உண்டு. அது எந்த லக்னத்துக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்னாடி வச்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஜோசியம் புரிஞ்சிடும். நம்ம ஜாதகத்துல அந்த தாரதோஷம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்க தேவையில்லை. ஓகேங்களா? அந்த மாதிரியான ஒரு வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். திருமணமே ஆகாத, ஓகேங்களா, திருமணமே நடக்காத ஒரு ஜாதக அமைப்பு எப்படி சார் இருக்கும், திருமணத்திற்கு கிரக சேர்க்கை எப்படி இருக்கணும், எந்த மாதிரியான கிரக சேர்க்கை இருந்தா திருமணம் நடப்பது ரொம்ப ரொம்ப கடினம் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். ஸோ அப்ப திருமணத்தை அதிக தடை கொடுக்கக்கூடிய கிரக சேர்க்கை எது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திருமணம் எப்ப சார் நடக்கும்? ஓகேங்களா? திருமணம் எப்ப நடக்கும்? திருமணம் காலதாமதம் ஆகிட்டே இருக்குது. எப்ப திருமணம் நடக்கும்? சில பேருக்கு 20-25 நடக்குது. அதாவது 20-25ன்னா ஃபீமேலுக்கு தான் நடக்குதுன்னு இல்லை. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 22 வயசு 23 வயசுல பசங்களுக்கே மேரேஜ் ஆயிடுது. லவ் மேரேஜ் இல்ல அரேஞ்ச் மேரேஜ்னா அப்புறம் அது மாதிரியான ஜாதகமும் பார்த்துக்கிட்டு தான் வரேன். ஓகேங்களா? ஸோ அப்ப என்ன ஆகுது, இந்த வயசுக்குள்ள 20-25 வயசுனா பெண்கள் மட்டும்தான் திருமணம் பண்ணிக்கிறாங்க, இல்ல ஆண்களும் திருமணம் பண்ணக்கூடிய. ஆனா என்ன, அதனுடைய விகிதாச்சாரம் அந்த பர்சன்டேஜஸ் குறைவாக இருக்குது, அவ்வளவுதான். ஆண்கள் பாத்தீங்கன்னா மேக்சிமம் 27, 28, 30 சீரீஸ்ல தான் திருமணம் பண்ணிக்கிறாங்கிறது பொதுவான ஒரு அமைப்பு. ஆனா 22, 23லையும் ஆண்கள் திருமணம் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அப்ப அதுக்கான கிரக சேர்க்கை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா 7ஆம் இடம் தான் திருமணத்திற்கான இடம். கலஸ்திர ஸ்தானம் சொல்லக்கூடியது 7ஆம் இடம். 7ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதியோ அல்லது சுக்கிரன் கலஸ்திர காரகன், திருமணத்தை கொடுக்கக்கூடிய, தாம்பத்தியத்தையும் காமத்தையும் காதலையும் கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். சரி, அதே போல 7ஆம் அதிபதி அது எந்த கிரகமா இருந்தாலும் சரி, XYZ எதுவாக இருந்தாலும் அதுவும் இதே போன்ற காதல், காமம், தாம்பத்தியம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகம். ஸோ அப்ப 7ஆம் அதிபதியோ அல்லது சுக்கிரனோ ஒருத்தருக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம திருமணம், அதாவது எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லாம ஜாதகத்துல இருந்துச்சு அப்படின்னா ஓகே, அந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும். தெளிவா சொல்லிடலாம், ஜாதகத்தை பார்த்தோன்னு சொல்லிடலாம் இவருக்கு கண்டிப்பா திருமணம் உண்டு சார். எந்த ஏஜ் அப்படிங்கிறது தான் ரெண்டாவது பட்சம். ஃபர்ஸ்ட் ஜாதகத்தை பார்த்தோன்னே இவருக்கு திருமணம் உண்டா அப்படிங்கறது ஈஸியா கணிக்கணும்ல, அதுக்கு தான் சொல்றது. ஸோ அப்ப 7ஆம் அதிபதியும் சுக்கிரனும் ஜாதகத்துல கெட்டு போயிருக்க கூடாது. ரெண்டுல ஏதாவது ஒரு கண்ணு, இப்ப சுக்கிரனோ அல்லது 7ஆம் அதிபதி ஏதாவது ஒண்ணு கெட்டு போயிடுச்சுனாலும் பரவாயில்ல. ஸோ அதற்கேற்றாற் போல திருமண வாழ்க்கை ரன் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். கன்ஃபார்ம் மேரேஜ் உண்டு சொல்ல முடியும். ஓகேங்களா? ரைட். ஸோ அப்ப அடுத்தது என்ன, 7ஆம் இடத்துல எந்த ஒரு பாவ கிரக சேர்க்கை இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இந்த மூன்று விஷயம், 7ஆம் இடம் பாதிக்க கூடாது, 7ஆம் அதிபதி சுக்கிரன், இந்த மூன்று விஷயங்களும் பாதிச்சிருச்சு அப்படின்னா ஸோ அவ்வளவுதான் சார். ஸோ அவர்களுக்கு திருமணத்தில் நாட்டம் இல்லாம போகும், அல்லது திருமணமே நடக்காது. ஸோ இந்த விஷயங்கள் தான் திருமணத்தை தடை செய்யக்கூடிய காரகத்துவம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஜாதகம் வந்திருக்கு. அந்த கிரக சேர்க்கை என்ன, இப்ப நம்ம சொன்ன விதிக்குள்ள அப்படியே அந்த ஜாதகம் வரும் பாருங்க. சரிங்களா? ஜாதகம் வருது பாருங்க. ஸோ இதான் ஜாதகம், ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விருட்சிக லக்னம், துலா ராசி அண்ட் சித்திர நட்சத்திரம் 4ஆம் பாதம். ஓகேங்களா? ஸோ இப்போ இவருக்கு நடந்துகிட்டு இருக்கிற திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு சனி திசை போகுது, அதுக்கு அடுத்தது புதன் திசை. சனி திசை உங்களுக்கு 2032 வரைக்கும் போகுது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது புதன் திசை. சனி என்ன சாரம் வாங்கி நிற்குது, சனி அதையும் பார்த்துருவோம். சனி சுக்கிரன் சாரம், புதன் குரு சாரம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு சனி சுக்கிரன் சாரம் வாங்கி நிற்குது. சரி, இப்போ உங்களுக்கு அந்த ஓவராலா சொல்லியாச்சு ஜாதகத்தினுடைய கிரக நிலைகள், ஜாதகத்தினுடைய லக்னம், ராசி என்ன, நட்சத்திரம் என்னன்னு சொல்லியாச்சு. இப்ப விஷயத்து பாருங்க. பார்த்த உடனே எப்படி சொல்றது, ஜாதகத்தை பார்த்தோன்னே ஜாதகருக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா? இப்ப இந்த ஜாதகத்துக்கு
ஏழாம் இடம் எது? சரி, லக்னம் விருச்சிக லக்னம். லக்னத்திற்கு ஏழாம் இடம்னா கலஸ்திரஸ்தானம், திருமணத்திற்கான இடம். அது எது? ரிஷபராசி. ஸோ ரிஷபராசி எந்த இடம்? ரிஷபராசியினுடைய அதிபதி யாரு? சுக்கிரன். அவர் பலமா நிற்கிறாரே, ஆட்சியா நிற்கிறாரே. ஆனா என்ன சார்? வக்ரமாய் நிற்கிறார். நல்லா புரிஞ்சுங்க, சுக்கிரன் வக்ரமாய் நிக்குது. ஒண்ணு. சரி, ஏழாம் அதிபதியே சுக்கிரன் ஆயிட்டார். நல்லா புரிஞ்சுங்க. நான் சொன்ன 3 விதி சொன்னேன். ஏழாம் அதிபதி சுக்கிரன், ஏழாம் கலஸ்திர ஸ்தானம், 3 அடி வாங்க கூடாதுன்னு சொன்னேன். இந்த லக்னத்திற்கு விருச்சிக லக்னமோ மேஷ லக்னத்துக்கோ ஏழாம் இடத்தின் அதிபதியே சுக்கிரனா வந்துடுவார். ஸோ அப்ப இதுதான் அதிக தார தோஷத்தை தரக்கூடிய லக்னங்கள். எது? மேஷ லக்னம், விருச்சிக லக்னம். இதற்கும் தனியா வீடியோ போட்டிருக்கோம். அதிக தார தோஷத்தை தரக்கூடிய லக்னங்கள் எது அப்படின்ட்டு மேஷ லக்னமும் விருச்சிக லக்னத்தையும் போட்டு அதற்கான காரணம் இதே போன்று ஏழாம் அதிபதியே சுக்கிரனா வர்றதுனால உங்களுக்கு ஆப்ஷன் கிடையாது. ஒரே ஒரு கண்ணு தான். 3 கண்ணு மாதிரி இவருக்கு வந்து ஒரு கண்ணு கொண்ட ஒரு ஜாதகர் மாதிரி ஒரே ஒரு ஸ்தானம் தான் கலஸ்திர ஸ்தானம். அது அது ஒண்ணு ஒழுங்கா இருந்தா தான் திருமணம் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்குள்ள போயிடுவாங்க இவங்க மேஷ லக்னத்துல பிறந்தாலும் விருட்ச லக்னத்துல பிறந்தாலும். ஓகேங்களா? அப்படி ஏழாம் அதிபதியான அந்த சுக்கிரன் கெட்டு போயிடக்கூடாது. இந்த இடத்துல என்ன ஆயிடுறார்? சுக்கிரன் வக்ரம் ஆயிடுது. ஓகேவா? சரி, வக்ரமானால் வக்ர நிவர்த்தி ஏதாவது இருக்கா? சந்திரனுடைய கேந்திரத்துல இல்ல. இங்க சுக்கிரன் எத்தனை டிகிரி? உங்களுக்கு எல்லாம் விசிபிளா நிக்குது. சுக்கிரன் எத்தனை டிகிரி நிற்கிறார்? 25 டிகிரி. சந்திரன் 4 டிகிரி. சூரியன் 13 டிகிரி. ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு சூரியன் சந்திரன் அப்படின்னு ஒரு இருள் நிறைந்த இடமா தான் அந்த 12ஆம் இடம் சுக்கிரனோட வீடு இருக்குது. ஸோ சுக்கிரனும் கெட்டு போயிடுச்சு. சுக்கிரனோட வீடு 12ஆம் இடமும் கெட்டு போய் நிற்குது. இதோட ரொம்ப முக்கியம், சுக்கிரனுடைய டிகிரி எத்தனை? 25 டிகிரி. சனி எத்தனை டிகிரி பார்க்குது? 17 டிகிரி. கிட்டத்தட்ட சனியினுடைய 3ஆம் பார்வை சுக்கிரன் மேல விழுவுது. சுக்கிரன் கடுமையான தோஷத்துல மாட்டிக்கிச்சு. ஏழாம் அதிபதியும் சுக்கிரனும் சனியினுடைய பார்வையிலையும் வக்ரமாயும் பலம் இழந்து ரொம்ப வீக்கா போய் மாட்டிக்கிச்சு ஏழாம் அதிபதி. சரி, ஏழாம் இடம் எப்படி சார் இருக்குது? ஏழாம் இடத்திற்கு அதே பாவ கிரக சம்பந்தம். சனியினுடைய பார்வை 10ஆம் பார்வை ஏழாம் இடத்தில், செவ்வாயின் பார்வை ஏழாம் இடத்தில். இந்த ஜாதகத்திற்கு புதனுடைய பார்வையும் கெடுதல் தான் கொடுக்கும். ஏன்? விருச்சிக லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி அப்படிங்கிறது புதன் வருவார். இந்த இடத்துல புதன் 8ஆம் பாவகத்துக்கு 6ல தானே மறைகிறார். அப்படின்னா அது வந்து அதனுடைய பார்வை கெடுதலை கொடுக்காது அப்படின்னு எடுத்துக்கூடாது. இந்த இடத்துல புதன் பலமா நிற்கிறார். எப்படி புதன் பலமா நிற்கிறார்னா திக்பலம் அப்படிங்கிற ஒரு பலத்திலையும் புதன் என்ற வீட்டின் அதிபதி செவ்வாய் அப்படிங்கிற ஒரு பலத்திலும் நிற்கிறார். ஆனா என்ன, அதனுடைய அளவின் படி பார்க்கும்போது செவ்வாய் புதன் இரண்டும் ஒரு 3 டிகிரி 4 டிகிரி நிற்குது. புதன் ஆல்ரெடி அவரு செவ்வாயினுடைய விலகி இருந்தாலும் கெடுதல், ஒன்றாக இருந்தாலும் கெடுதல். காரணம், இந்த ஜாதகத்துக்கு புதன் மனசார கூட நன்மை தர மாட்டார். ஓகேங்களா? லக்னத்துல இருந்தாலும் லக்னத்தை கெடுப்பார், அதன் பார்க்கக்கூடிய இடங்களை கெடுப்பார். எந்த கிரகங்களோட சேருதோ அந்த கிரகத்தையும் கெடுப்பார். இங்க லக்னாதிபதியே புதனால் சேர்ந்து கெட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனுடைய பார்க்கப்பட இடங்களும் 7ஆம் இடம், அது மேசராசி. மேசராசி சனி பார்க்குது, செவ்வாய் பார்க்குது, 8ஆம் அதிபதியான புதன் பார்க்குது. இப்படி பார்க்குது, 8ஆம் அதிபதியான புதன் பார்க்குது. ஓகேங்களா? இப்படித்தான் உங்களுக்கு அந்த 7ஆம் இடம் பாதிக்குது. சரிங்களா? ஸோ இந்த அடிப்படையில 7ஆம் இடம், 7ஆம் அதிபதியான சுக்கிரன், கலஸ்திரக்காரனான சுக்கிரன், இப்படி 3 விதத்திலையும் இந்த ஜாதகத்துல அடி வாங்கி நிக்கிறதுனால இவருக்கு அந்த தாம்பத்தியத்தில் ஈடுபாடு இல்லாத தன்மை, அல்லது வேணான்னு சொல்றது, அல்லது திருமணமே நடக்காத ஒரு தன்மை, இப்படிங்கிற கேட்டகரியில தான் இந்த ஜாதகம் இயங்கி கொண்டு நிற்குது. கிட்டத்தட்ட 45 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. ஸோ இப்படிப்பட்ட கிரக சேர்க்கை தான் திருமணத்தை தடை செய்யும், திருமணத்தில் விருப்பமே இல்லாத ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுத்தோம். சரிங்களா? ஸோ அந்த ஒரு கிரக சேர்க்கை தான் இது. ஸோ இதை வியூவர்ஸ்க்காக நம்ம எடுத்து போட்டோம். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த சேனல்ல இருக்கக்கூடிய வீடியோஸ் இது ரிலேட்டடான ஜோதிட ரிலேட்டடான வீடியோஸ் தான் இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு ஜோதிடம் ரிலேட்டடா ஏதாவது டவுட்ஸ், இல்லை இந்த வீடியோ கீழே இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு டவுட் இருந்தால் கூட இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஜாதகத்துல இதே போன்ற ஏதாவது ஒரு மாற்றம் இருக்குதா? ஸோ இதுக்கு நம்ம வந்து கேள்வி பதில் நிகழ்ச்சி நம்ம பண்ணிக்கிட்டு வரோம். ஓகேங்களா? வாரம் இல்லை 2 வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து கேள்வி பதில் நிகழ்ச்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நேயர்கள் கேட்கப்படும் கேள்விக்கு நம்ம ஆன்சர் பண்றோம். ஸோ அதில் உங்களுக்கு ஆன்சர் பண்ணிடுறேன். சரிங்களா? ஸோ உங்களுக்கு இந்த ஜாதகத்துல இந்த வீடியோல இருக்கக்கூடிய இந்த வீடியோவில் ரிலேட்டடான ஏதாவது ஒரு டவுட்ஸ் உங்க ஜாதகத்திலையோ இல்லை உங்க தெரிஞ்சவங்களுக்குலையோ இல்லை ஜோதிடம் ஆர்வம் உள்ளவர்கள் இது ரிலேட்டடான டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கான ரிப்ளை பண்ணுங்க.
சரிங்களா? ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.